பண்ணையிலிருந்து வரும் கழிவுகள் அல்ல, அவை அத்தனையும் முதலீடுகள். பிரியவரதன் மட்டக்களப்பு சேத்துக்குடாவைச் சேர்ந்த ஒரு பண்ணையாளர். இவர் பண்ணை கழிவுகளை இவ்வாறுதான் முதலீடாக மாற்றுகின்றார். நான் இந்த பண்ணை கழிவுகளை 3 விதமாக வியாபாரம் செய்கிறேன். ஒன்று கேஸ் உற்பத்தி செய்கிறேன், அடுத்து பசலை நீர் செய்கிறேன், அடுத்தது உரம் உற்பத்தி செய்கிறேன். இந்த விஷயமாக பார்த்தீங்கன்னா பண்ணை கழிவான சாணம் ஜூடினை கொண்டு பயோகேஸ் தொழில்நுட்பத்தோடாக அன்றாட தேவைக்காக வேண்டிய கேஸ் உற்பத்தி செய்கிறோம். அதிலிருந்து வர மேலதிகம் வர கழிவு நீரை அதாவது பயோசெலரின்னு சொல்கிறோம், பசலை நீர், தாவரத்துக்கு உகந்த வகையில் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அடுத்த கட்டமாக பசலையாகவும் கொடுக்குறோம். அது தாவரம் நல்லா செழிப்பாக வளருது. அடுத்து கிடைக்கிற கூட்டெருவை உற்பத்தி செய்கிறோம். அந்த ஆட்டெரு மாட்டெரு கோழி எருவை கொண்டு கூட்டெரு உற்பத்தி செஞ்சு அது அன்றாட தேவைக்காக வேண்டி பயிர்கள் செயலாக்களுக்காக வேண்டி நாங்கள் வழங்குறோம். 3 விதமாக இந்த கழிவுகளை கொண்டு முகாமைத்துவம் செஞ்சு ஒரு வியாபார நோக்கோடு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். எதிர்கால நோக்காக நான் சத்ருகொண்டானில் ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம் செஞ்சு கொண்டிருக்கேன். அதில் ஒரு 5 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நான் செய்கிறேன். தற்காலிகமாக 2 பேருக்கு டெம்பரரியான வேலையில் கொடுத்துருக்கிறேன். அந்த இடத்துல பெரிய அளவில் செய்கிறதுக்காக வேண்டி நான் முதலீட்டாளரை எதிர்பார்க்குறேன். அந்த இடம் ஒரு விவசாயத்துக்குரிய பண்ணையாக வடிவமைச்சிருக்கிறேன். பெரிய அளவில் ஃபுல்லாக அதை வடிவமைச்சு ஒரு யூனிவர்சிட்டி பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு இயற்கை விவசாய பண்ணையை பார்வையிடுற மாதிரி இந்த எதிர்கால நோக்கு இருக்குது. அதுக்கு தடையாக பொருளாதாரம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அவங்க முதலீட்டு செஞ்சால் அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்து நானும் வளர்ச்சி இன்னொரு 2 பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த எதிர்பார்ப்பு